நம்ம ரத்த தானம் செய்யறோம் இல்லையா? ம். இப்போ ரத்த தானம் செய்யறதுனால பல நன்மைகள் இருக்கு. நமக்கும் இருக்கு. நம்ம யாருக்கு ரத்த தானம் பண்றோமோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடையா போய் சேருதுங்கிறதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். இப்ப அந்த பிளட் வந்து இப்போ 200 எம்எல்ஓ எவ்வளவு எடுக்கிறாங்களோ அந்த பிளட்டும் வெளியே போகுது இல்ல. அப்ப அந்த நேரத்துல எப்படி அதை வந்து நீங்க காம்பன்சேட் பண்ண முடியும்? ரொம்ப இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு இடத்துல கொண்டு நிறுத்திருக்கீங்க. இப்ப இயற்கையா வந்து மாதவிடாய் போறத வந்து எப்படி வந்து அவங்க உடம்பு வந்து சரிப்படுத்திக்க முயற்சி பண்ணும்போதோ அப்போ வந்து நம்ம சரியான உணவு சாப்பிட்டா அது அயன் கொடுத்தீங்கன்னா காம்பன்சேட் பண்ணிக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, 1 மில்லிகிராம் 3 மில்லிகிராம் வரைக்கும் நம்மளால தேவைக்கு அதை உறிஞ்சிற சக்தியை கூட்டிக்கலாம். இதே தான் ரெகுலர் பிளட் டோனருக்கு அந்த இயற்கை கொடுத்த அந்த வரத்தை தான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ 1 யூனிட் அவங்க பிளட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் பாக்குறோம். அவங்களுடைய உடல்நலம், மற்ற மாத்திரை என்ன எடுத்துக்கிறாங்க, சமீபத்தில் ஜுரம் வந்ததா, இதெல்லாம் பாக்குறது கூட பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீமோகுளோபின் முக்கியமா பார்ப்போம். ஹீமோகுளோபின் அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் பட்சத்துல அவங்க இழந்த இழப்பை வந்து கரெக்டா 1.5 மாசத்துல அவங்க சரிப்படுத்திக்குவாங்க. அதனாலதான் 2 மாசம் 3 மாசம் கழிச்சு கொடுக்கலாம். அது வந்து உடம்பினுடைய காம்பன்சேட்டரி மெக்கானிசத்துக்குள்ள வர்றதுனால அந்த உடம்பும் ஒத்துழைச்சு உள்ளமும் பறந்து விரிஞ்சு இருக்கிறவங்க ரெகுலர் பிளட் டோனராகவே ஆயிடுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ரெகுலரா இந்த தந்தத்தில் நம்ம 2 பேரும் நம்மளுடைய மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம் பிளட் டோனர்ஸ்க்கு. சூப்பர் டாக்டர். இப்போ ரெகுலரா பிளட் டொனேஷன் பண்றதன் மூலமா அந்த ரத்தம் வந்து தூய்மை அடையுமா டாக்டர்? இல்ல அந்த சுத்தமாகும். உங்க ரத்தம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்ல அவங்க ஏற்கனவே நல்ல ரத்தம் தான் வச்சிருக்காங்க, திருப்பி நல்ல ரத்தம் தான் ஊறும். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ரத்தத்தினுடைய தூய்மையிலயோ இல்ல தூய்மையாக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க மனசு ரொம்ப தூய்மையா இருக்கு, விசாலமா இருக்கு, அவ்வளவுதான்.